வெல்கம் டு அண்ணம் கை வண்ணம். இன்னைக்கு பேக்கரி ஸ்டைலில் பிஸ்கட் செஞ்சுருக்கேன். அது எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். சமையல் எதுவாக இருந்தாலும் அதில் அன்பும் ஆரோக்கியமும் கலந்திருக்கட்டும். பிஸ்கட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா மாவு, அரை கப் பவுடர் சுகர், 100 கிராம் பட்டர், பேக்கிங் சோடா அரை ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன். நம்ம இப்போ மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பட்டரை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்தனால அது கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம இந்த விஸ்க் வச்சு நம்ம நல்லா கிண்டி விட்டால் கொஞ்சம் சாஃப்டாக வந்துடும். இப்போ பட்டர் கொஞ்சம் சாஃப்டாக வந்துருச்சு. அதில் நம்ம பவுடர் சுகரை சேர்த்துக்கலாம். பட்டரையும் பவுடர் சுகரையும் சேர்த்து நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மீதமுள்ள பவுடர் சுகரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பட்டரையும் சுகரையும் நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம இதில் மாவை சேர்த்துக்கலாம். மாவையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். நம்ம மாவை கையிலேயே பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசையும் போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். மாவில் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு அது கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சமாக நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெயும் சேர்த்து கொஞ்சம் பிசையும் போது நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. அந்த மாவை நம்ம ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ மாவு பிசைஞ்ச அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவை எடுத்து பார்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு சில்வர் பிளேட்டை கவுத்தி வச்சுருக்கேன். அதில் வச்சு நம்ம மாவை சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாதிரி ரொம்ப தகடாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கிறோணும். இப்போ மாவில் நம்ம இந்த மாதிரி சில்வர் மூடியை வச்சு அச்சு எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான சைஸில் எடுத்துக்கலாம். சில்வர் மூடியில் எடுக்கும்போது நல்லா அமுக்கி அந்த ஷேப் கரெக்டாக வர மாதிரி நம்ம வச்சுக்கிறணும். அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கும்போது பிய்யாமல் வரும். இப்போ மீதமுள்ள மாவெல்லாம் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அந்த பிஸ்கட் ஷேப் கோணல் ஆயிராமல் நம்ம அந்த பிளேட்லேயே இந்த மாதிரி வச்சு தேய்ச்சோம்னா கொஞ்சம் நல்லா ரவுண்டாக வந்துடும். ஷேப் அழகாக இருக்க மாதிரி நம்ம இதில் பிளேட்லேயே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்னஸாக இருக்க மாதிரி வச்சுக்கிறணும். இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம ஷேப் எடுத்த பிஸ்கட்டெல்லாம் ட்ரேயில் அடுக்கிக்கிறலாம். மீதமுள்ள மாவுலையும் இதே மாதிரி நம்ம பிஸ்கட் செஞ்சு எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையும் நம்ம ட்ரேயில் அடுக்கியாச்சு. இப்போ நம்ம இதை ஓவனில் வச்சுக்கலாம். இப்போ ஓவனில் வச்சாச்சு. நான் 10 நிமிஷம் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது பிஸ்கட் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பிஸ்கட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் சூடாக இருக்கனால நம்ம அதை ஒரு டவல் வச்சு தான் எடுக்கணும். பிஸ்கட் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிஸ்கட்டை கொஞ்சம் ஆறிடுச்சு. நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். பிஸ்கட் கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டா தான் நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். மீதமுள்ள மாவையும் இதே மாதிரி பிஸ்கட்டை நம்ம செஞ்சு எடுத்துக்கிறலாம். அடுத்த ட்ரேயும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த பிஸ்கட்டையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இந்த பிஸ்கட் நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் இது நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கும்.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.